நம்ம ஊரில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஃபேக்ட்ரியில் வேலை இருக்குது தம்பி, நீ சூப்பர்வைசரா இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீ ஒர்க் பண்ண போகிற, ஆனால் எனக்கு வந்து நீ முன்பணம் வந்து காசு கட்டுற, காசு கட்டினா அந்த வேலையை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்கன்னு சொல்லிட்டு அவர் கட்டுறாங்க. சப்போஸ் அந்த வேலை இருந்துச்சுன்னா அவர் கண்டினியூ பண்ணுவார். அந்த வேலை இல்லைன்னா, ஏங்க நீங்கள் சொன்ன வேலை ஒன்று, நாங்கள் செய்கிற வேலை ஒன்றா இருக்குது, அதனால் வந்து என்னோட காசு ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். கட்டாயம் வந்து கொஞ்சம் 2-3 மாதம் ஈர்த்தடிச்சாலும் காசு தந்துடுவாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வேலைகளுக்கு பார்த்தோன்னா நம்ம சொல்கிற வேலை ஒன்றா இருக்கும், செய்கிற வேலையே ஒன்றா இருக்கும். நிறைய பசங்க, நிறைய நண்பர்கள் வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த வேலை சொன்னாங்க, நான் அந்த வேலையே கிடையாது, வேறு வேலையாக இருக்குது, ஆனால் நான் இவ்வளோ காசு கட்டணும் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ரிட்டர்ன் வந்து அவங்கள்ட்ட கேட்டால், தம்பி நான் ஒரு ஏஜென்ட் கிடையாது, உனக்கு 5-6 ஏஜென்ட் மூலம் உனக்கு அனுப்பி விட்டுக்கிறேன் வச்சுக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எங்கிட்டலாம் காசுலாம் எதிர்பார்க்காம முடிஞ்சால் வேலை செய்ய, இல்லைன்னா இங்கே வந்தாலும் திரும்ப காசு தர முடியாது, நான் அனுப்பி விட தான் என் கடமை, அதுக்கு மேலே நீ வேலை பார்க்குறதும் பார்க்காதும் உன் கடமை, நான் அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வேலைக்கு வரும்போது உங்கள் காசு கட்டி வரீங்க, அதனால் என்ன வேலை, எப்படி வேலை, எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க வெளிநாடுகளுக்கு.